ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சுகப்பிரசவம் ஆனவங்களுக்கு வந்து தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு என்னென்ன உணவெல்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா சிசேரியன் பண்ணவங்களுக்கும் நார்மல் டெலிவரிக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம சாப்பிட்ற உணவுலேயும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால தான் இது வந்து நார்மல் டெலிவரி ஆனவங்க என்னெல்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம குழந்த பிறந்ததுமே நம்மளுக்கு டாக்டர் வந்து 6 மாதத்துக்கு தாய்ப்பால் மட்டும் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தாய்ப்பாலில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து எந்த சத்து பொருள்னாலையும் வாங்கி கொடுக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு அந்த ஸ்டேஜில் தான் நம்மளால் குழந்தைக்கு வந்து கொடுக்க முடியும். மற்ற டைம் நம்ம நினச்சாலும் குழந்தைக்கு வந்து கிடைக்காது அது. அதனால தான் 6 மாதத்துக்கு தாய்ப்பால் மட்டும் கொடுக்க சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் வந்து அழகு போயிடும் அப்படின்னு தாய்ப்பால் கொடுக்காமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம குழந்தைக்கு நம்ம கொடுக்காமல் இருந்தால் வேறு யார் வந்து கொடுப்பாங்க? நம்ம குழந்தை நல்லா இருந்தால் நம்மளுக்கு தானே நல்லது. அதனால் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்குள்ளே தாய்ப்பால் கொடுங்க. ஃபஸ்ட்டு வந்து சுண்டவத்தல் குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து குழந்த பெற்ற உடனே நம்ம வயிற்றுக்குள்ளே வந்து கர்ப்பப்பையில் வந்து புண்ணு இருக்கும். நம்ம குடல் புண்ணு வந்து நிறைய இருக்கும் வயிற்றுக்குள்ளே. அது எல்லாமே ஆறுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து நம்மளுக்கு சுண்டவத்தல் குழம்பு. சுண்டவத்தல் வந்து நம்ம குடல் புண்ணு ஆற்றுறதோட தாய்ப்பாலையும் நிறைய சுரக்க வைக்கும். சாப்பாட்டில் சுண்டவத்தல் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பசும்பால் வந்து நம்ம தாய்ப்பால் சுரக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்மளுக்கு கால்சியம் சத்து வந்து அதிகமாக கிடைக்கும். அதனால் பசும்பால் வந்து நீங்கள் குடிங்க. பாக்கெட் பால் வந்து குடிக்கக்கூடாது. ஏன்னா அதில் வந்து சத்துக்கள் வந்து அதிகமாக கிடையாது. காலையிலையும் குடிக்கலாம், நைட்டும் குடிக்கலாம். உங்களுக்கு எப்போல்லாம் கிடைக்குதோ பசும்பால் வந்து உங்களால் எவ்வளோ வாங்கி குடிக்க முடியுமோ நீங்கள் குடிங்க. அது ரொம்ப 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 சத்து தான். நம்ம குழந்தைக்கும் சேர்த்து நம்ம இனிமேல் சாப்பிட வேண்டி இருக்கும். அதனால் நம்ம எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கருவாடு, மீன். என்ன மீன்லாம் சாப்பிட்லாம், என்ன கருவாடுலாம் சாப்பிட்லான்னு பார்த்திங்கன்னா, திருக்க மீன், திருக்க கருவாடு. திருக்க மீனும் வாங்கி சாப்பிட்லாம். திருக்க கருவாடும் நம்மளுக்கு வந்து குழந்த பிறந்த உடனே நம்மளுக்கு வந்து பேக் பெயின் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம அடி குறுக்கு வந்து ரொம்ப வலிக்கும். ஏன்னா அந்த எலும்பு தானே நம்மளுக்கு விலகி கொடுத்துருக்கோம். அதனால் குறுக்கு வலி அதிகமாக இருக்கும். திருக்க கருவாடு வாங்கி நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்டீங்க, மீனும் வாங்கி சாப்பிட்டீங்க அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து குறுக்கு வலி வந்து இருக்கவே இருக்காது. அதனால் நீங்கள் திருக்க மீன், கருவாடு கிடச்சிதுன்னா வாங்கி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் பால் சுறா மீன், பால் சுறா கருவாடு அதுவும் நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். வேறு என்ன மீனுன்னு பார்த்திங்கன்னா சாலை மீன் வந்து பால் சுரக்கிறது வந்து நிறையா பால் சுரக்கும். சாலை மீன்னா மத்தி மீனுன்னு சொல்லுவாங்க சில ஊரில். எங்கள் ஊரில் சாலை மீன் தான் நாங்கள் சொல்லுவோம். சாலை மீன் வாங்கி சாப்பிடுங்க. சாலை கருவாடும் வாங்கி சாப்பிடுங்க. இந்த 3 மீன் ஐட்டமும் நீங்கள் வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. அதிகமாக வந்து நம்மளுக்கு வந்து பால் சுரக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வந்து கூட்டு வச்சு சாப்பிட்லாம். இல்லை முருங்கைக்கீரை குழம்பு வச்சும் சாப்பிட்லாம். இது வந்து தாய்ப்பால் அதிகரிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. முருங்கைக்கீரையும் நீங்கள் வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூடும் நம்மளுக்கு சுண்டவத்தல் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அப்போ நம்ம குடல் புண்ணு ஆறுற மாதிரி நம்மளுக்கு சுண்டவத்தல் சாப்பிட்ற மாதிரி இந்த வெள்ளைப்பூட்லேயும் வந்து குடல் புண்ணு ஆற்றுறதுக்கு உண்டான சத்துக்கள் வந்து இருக்குது. அதனால் நீங்கள் வெள்ளைப்பூடு குழம்பும் வச்சு சாப்பிட்லாம். இல்லை பாலோடு சேர்த்து நீங்கள் கொதிக்க வச்சு சுண்டை காய்ச்சி பால் கூடயும் நீங்கள் வந்து சேர்த்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி 2 டைப்பாகவும் சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சொரக்காய் வந்து அதிகமாக பால் தரும். நமக்கு பால் கட்டுற அளவுக்கு பால் சுரக்கும். ஏன்னா அதில் நீர்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குது. நம்ம வந்து அதிகமாக தண்ணியும் குடிக்க வேண்டியிருக்கும். தண்ணி நல்லா குடிங்க. நம்ம உடம்புல நீர்ச்சத்து இருந்தால் தான் நம்மளுக்கு பால் சுரக்கிறதுக்கு வந்து நல்ல ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் சொரக்காய் கிடைக்கிறப்பெல்லாம் சொரக்காய் கூட்டு வச்சு சாப்பிடுங்க, குழம்பு வச்சு சாப்பிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முட்டை சாப்பிடுங்க. நாட்டுக்கோழி முட்டை கிடச்சின்னா நாட்டுக்கோழி முட்டை வாங்கி சாப்பிடுங்க. இதை வந்து நீங்கள் அதிகமாக சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து தாய்ப்பால் வந்து அதிகமாக சுரக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.